ஆப்கி அதாலத்ல அஜய் தேவ்கன் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் சூப்பர்ஸ்டிஷியஸ். நான் ஒரு இன்டர்வியூ படிச்சேன் 16 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு ஜேர்னலிஸ்ட் பத்தின படம், ஜான். அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நான் ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸ், என் படத்தை பத்தி ரிலீஸ் முன்னாடி நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல, நான் அந்த மாதிரி எப்பவும் பண்ணிருக்க மாட்டேன். ஐ திங்க் அது ராங் இன்ஃபர்மேஷனா பிரிண்ட் அவங்க ஆயிருக்கும். அந்த ஃபுல் இன்டர்வியூவை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நீங்க எவ்வளவு டீடைல்டா பேசிருக்கீங்கன்னு கூட அவங்க போட்டிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு ஞாபகம் இல்ல. அது தப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது உண்மைதானா? இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கா? நிறைய நம்பிக்கை? இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் என் ரோல்ஸை பத்தி இப்பவும் பேசுவேன், எப்பவும் பேசுவேன். அதை பத்தி நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அப்ப நீங்க எதுக்கு உங்க பேரை மாத்தினீங்க? உங்க ஒரிஜினல் பேர் விஷால் ஆச்சே. விஷால்ன்ற நேம மாத்தினதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. அந்த நேரத்துல ஃபுல் அவர் காட்டை ரிலீஸ் ஆன போது 3 விஷால் லான்ச் ஆனாங்க. 3 பசங்க. இது எங்க அப்பாவோட டிசிஷன். அவர் சொன்னாரு, யூ ஷுட் சேஞ்ச் த நேம், இல்லனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும்னாரு. ஸோ பேரை நான் தான் சூஸ் பண்ணேன். நான் யார்கிட்டயும் கேட்கல, நானே பேர் வச்சுக்கிட்டேன். எனக்கு இதுல ஃபேட்டுக்கோ ஜோசியருக்கோ எந்த சம்பந்தமும் கண்டிப்பா இல்ல. ஆனா இப்ப நீங்க ரீசெண்டா தேவ்கன் ஸ்பெல்லிங்ல இருந்து அது எங்க அம்மா அப்படி பண்ண சொன்னாங்க. பிகாஸ் அதாவது அவங்க ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. நான் இப்படி பண்ணா நீங்க கேள்வி கேட்பீங்க. ஸோ ஈவென்ச்சுவலி ஐ செட் ஓகே, நோ ப்ராப்ளம். அதனால ஏதாவது உருப்படியா நடந்திருக்கா? எனக்கு தெரியாது, எனக்கு நிஜமா தெரியாது. அப்புறம் இத பத்தி நான் படிச்சேன். உங்களோட ஒரு படத்தோட டைட்டில் அந்த பேரை நீங்க மாத்திட்டீங்களா? மே தும் ஹம் தா, இந்த பேரை மாத்தி யூ மீ ஹம்னு. இல்ல, ஆரம்பத்துல இருந்தே யூ மீ அண்ட் ஹம் தான். மே தூ ஹம்ன்றது தப்பான இன்ஃபர்மேஷன். ஆனா எங்க தரப்புல ஆரம்பத்துல இருந்து யூ மீ அண்ட் ஹம் தான். சோ உங்ககிட்ட ஒரு ரெகுலர் ஜோசியர் யாரும் இல்ல? உங்க பேரையும் உங்க படத்தோட பேரையும் மாத்தி? இல்ல, கண்டிப்பா இல்லவே இல்ல. ஐ திங்க் எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் ஒரு ஜோசியர் இருப்பாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஜோசியர்லாம் தேவைப்படல, நாங்க வச்சுக்கவும் இல்ல. எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க எப்பவுமே ஜோசியர் கன்சல்ட் பண்ணி தான் அவங்க ஷோஸ்க்கு பேர் வைப்பாங்களாம். இப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கலாம். நான் எப்பவும் ஏக்தாட்ட இதை பத்தி கேட்டது இல்ல. அவங்க டைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். மக்களுக்கு மூட நம்பிக்கை இருக்கும், அதை அவங்க நம்பவும் செய்வாங்க. நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட்டும் ஆகும். எனக்கு என்ன தோணும்னா, அவங்க சூப்பர்ஃபிஷனுக்கு அவங்க ஒர்க் அவுட்டும் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க இப்படி கையாட்டும் போது நான் அதை பார்த்தேன். உங்க கைரேகைங்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க அந்த ஆஸ்ட்ராலஜியை பத்தி நீங்க பிலீவ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க டெஸ்டினியை எந்த அளவுக்கு நம்புறீங்க? இல்ல, நான் அப்படி சொல்லி நான் அஸ்ட்ராலஜியை சுத்தமா நம்பவே இல்லைன்னு. என்னோட குடும்பம் பூரா நம்பும். பட் ஐ எம் நாட் அ சூப்பர்ஸ்டிஷியஸ். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நீங்க பயப்படுற மாதிரி நீங்க மற்றவங்களை பயமுறுத்துவீங்க. சில பேர் பேயை வச்சு, சில பேர் குரங்க வச்சு. இல்ல, எனக்கு பயமே இல்ல. சார், நீங்க காஜல் மேடம் பார்த்து பயப்படுவீங்களா? அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க காஜலை பார்த்து பயப்படுவீங்களான்னு. இப்ப நான் இல்ல, அவளே வந்து அடிப்பா. உங்களுக்கு ஒரு ஃபோபியா இருக்கு. நீங்க ஒரு தடவை கையால சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கையை வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? யாராவது ஹேண்ட் ஷேக் பண்ணாலும் கையை உடனே வாஷ் பண்ணி? இல்ல, ஒருத்தருக்கு கை கொடுக்கறதுனால ஃபோபியா இல்ல. பட் எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபோபியா இருக்கு. ஐ டோன்ட் ரியலி டச் த ஃபுட். அப்புறம் எனக்கு என்ன தோணும்னா, அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அதுதான் என்னோட ஃபோபியா. கை கொடுக்கறதுல எனக்கு எந்த ஃபோபியாவுமே கிடையாது. இதுல எப்படி எழுதிருக்கு, பெரிய நகம் உள்ள பொண்ணுங்களுக்கு கை கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்காது? இந்த மாதிரி எழுதியிருக்காங்களா? இப்பெல்லாம் எல்லாரோட நகமும் பெருசா தான் இருக்கும், அதுக்கு என்ன பண்றது? இல்ல, வெறும் சாப்பிட்றதுல மட்டும்தான். அதை தவிர வேற எதுவும் இல்லை.